Hi. Fine, thank you. What's your name? Saifullah. Saifullah, yes. Thank you. Yes. How old are you now? I'm 20 years old. What's your school? Assistant college. Which class? 7th. எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு சொன்னா எங்களுக்கு வெறும் ஆசை மட்டும் இருந்தா போதாது. அந்த வெற்றியின் மீது ஒரு பசி இருந்தா தான் எங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்றாரு. இந்த அறிவுரையை கேட்ட அந்த இளவரசர் அப்பதான் Thank you so much. I highly appreciate you. සුබෝදේශනයක් වේවා. අද ඉතාමත්ම මට සතුටු දවසක්. මොකද අපේ රෝහල්ට පැමිණි මේ සයිබුල්ලා චූටි දරුවා වයස අවුරුදු 13ක වයසේ මේ දරුවා ඉතාමත්ම දක්ෂ හිතාගන්න බැරි මට්ටමේ හැකියාවන් තියෙන අති විශිෂ්ට දක්ෂ දරුවෙක්. මේ වගේ දරුවන් දායාද කරපු ඒ දෙමව්පියන් මව පියා ඇතුළු ඒ සියලු දෙනාටම අපි ගෞරවණීය ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. මේ වගේ දරුවෙක් රටට දායාද කිරීම පිළිබඳව මේ වගේ දරුවන්ගෙන් අපේ රට ප්‍රයෝජන ගන්න ඕනේ. ඒ නිසා මේ දරුවා හොඳට ඉගෙන ගන්න ඕනේ, උසස් අධ්‍යාපනය ලබන්න ඕනේ, විශ්වවිද්‍යාල වලට යන්න ඕනේ, ආචාර්ය මහාචාර්යවරයෙක් විදිහට පත් වෙන්න ඕනේ. පත් වෙලා මෙයාගේ දැනුම සියලු දෙනා වෙත ලබා දීමටත් මෙයා මේ මිනිසු මොටිවේට් කරන එක තවදුරටත් ඉතාමත් හොඳින් කරගන්න පුළුවන් වෙලා මේ දරුවගේ ජීවිතේ ඉතාමත් හොඳින් සාර්ථක වෙලා ඒ වගේම දරුවගෙන් රටට දැයට විශාල සේවයක් අපිට ලබා ගැනීමට හැකියාව ලැබෙයි කියලා අපි විශ්වාස කරන අතර ඒ දරුවාට මම ඉතාමත් ඒ දරුවාගේ අනාගතය සුබ වෙන්න කියලා සුබ ප්‍රාර්ථනා කරන අතර මේ වගේ දරුවාට මම හිතනවා සමාජයේ සියලු දෙනා අතහිත දෙන්න ඕනේ දරුවාගේ අධ්‍යාපන කටයුතු සහ එයාගේ ඒ අනිකුත් මේ කටයුතු සඳහා හැකි පමණ හැම කෙනෙක්ම මේ දරුවාට උදව් උපකාර කරන්න කියලා මම සමාජයේ ඉල්ලා සිටිනවා. ස්තුතියි. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட சமூகத்தில் வந்து நான் முக்கியமான விஷயம் ஒன்று பேச இன்றைக்கி நாங்கள் வந்திரோம். மாஷா அல்லான்னு சொல்லிட்டு எங்களோட சைஃபுல்லா இந்த எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வர தந்திராரு. உண்மையிலே பெரிய சந்தோஷம். அந்த பிள்ளையிட வாழ்க்கையை நினைக்கக்குள்ள பெரிய ஒரு டேலண்ட் லீக்குது. உண்மையிலே வந்து எல்லா ஊராலையும் வந்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அக்குன்னை பொறுத்தவரையில் அவருக்கு மோட்டிவேட் குறைவாக இருந்துச்சு. நாங்கள் கூப்பிட்டு ஒரு மோட்டிவேட்டாக ஃபெஸ்ட் தடவையாக அக்குன்னை எங்களோட டிஎம்ஓ சேரோட சேர்ந்து நாங்கள் ஒரு மோட்டிவேட் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லா. உண்மையிலே நாங்கள் அவருக்காக வந்து துவா செய்யணும். அதே மாதிரி அப்படி கல்வியில் முன்னேற பிள்ளைகளுக்கும் நாங்கள் எங்களோட மோட்டிவேட்டரை கொடுக்கணும். ஏன்னு தெரியுமா, இன்றைக்குள்ள நிலைமையில் வந்து பிள்ளைகளோட தகுதியை அறிஞ்சு தான் நாங்கள் செயல்படணும். எந்த புள்ள எந்த தகுதி லீக்குன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் டாக்டர் ஆகவும் மேலா, இன்ஜினியர் ஆகவும் மேலா, அந்த தகுதியை வழங்கக்கூடிய தாய் தகப்பன், டீச்சர்ஸ்மார், அடுத்தது மாதிரி சமுதாயம், இது மூணையும் அறிஞ்சு தான் நாங்கள் செயல்படணும். இது அறியாத காரணத்தால் தான் எங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு கெட்ட வழியில் போகிறதுக்கு காரணமாகிக்குது. இனி வரும் காலத்தில் நாங்கள் சமுதாயத்தில் யார் நிலவு செஞ்சாலும் அவங்கள பாராட்டணும், அவங்கள ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்து பிள்ளைகளை இன்னும் சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகளாக உருவாகிறதுக்கு நாங்கள் வாய்ப்பாக அமையணும். அதில் மாஷா அல்லா எங்களுக்கு தெரியும் சைபுல்லா வந்து மாஷா அல்லா நியாயமான ஸ்பீச்சுகளை கொடுத்து ஒரு அக்குர்னைக்கு ஒரு பேரை தேடி தந்த ஒரு பிள்ளையாகுது. அந்த பிள்ளைக்கு வந்து எங்களோட அக்குர்ன சார்பாக நான் நன்றியை தெரிவித்து, எங்களோட சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்து, எங்களோட சமூகத்தாலையும் அக்குர்ணத்தாலையும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நாங்கள் உதவியை செய்யன்றதை வாழ்த்துக்கிறேன். இது நான் உம்மா வாப்பா அதே மாதிரி டீச்சர்ஸ்மாருக்கு வேண்டிக்கிறது. அதோடு சேர்த்து சமுதாயத்துக்கும் எங்களோட பிள்ளையோட திறமையை அறிஞ்சிக்கணும். இப்போ சைபுல்லாவுக்கு வந்து ஸ்பீச் திறமைக்குது. அதே மாதிரி ஒருத்தருக்கு டாக்டர் திறமைக்கும், ஒருத்தருக்கு இன்ஜினியர் திறமைக்கும். அதை நாங்கள் தான் இனங்கண்டு அதுக்குள்ளே ஏற்பாடை சரியாக செஞ்சு சமுதாயத்தில் இப்படி பிள்ளைகளை உருவாக்குற கடமை எங்கள்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டிய கடமை. இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செஞ்சதுக்கு எனக்கும் ஒரு மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்க்கே எல்லா நன்றியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.